ரிஷபம் சுக்கிரனை அதிபதியாக கொண்ட ராசி. எவ்வளவு கடினமான குடும்பத்தில் பிறந்தாலும் வாழ்க்கையில் முன்னேறி முதன்மையான இடத்துக்கு வரக்கூடிய தகுதி படைத்தவர்கள் சுக்கிரனை ஆட்சிநாதனாக கொண்ட ரிஷப ராசிக்காரங்க மட்டும்தான். பல லட்சங்கள் சம்பாதிப்பதை விட நான் கணவன் மனைவி குழந்தை குட்டியோடு இருந்து சில ஆயிரங்கள் சம்பாதித்தால் போதும் அப்படிங்கிற மனநிலை அதிகமா இருக்கக்கூடியது இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு தான். இப்போ வருமானத்தை தரும், வெற்றியை தரப்போகிறது, வேலை வாய்ப்பை தரப்போகிறது, திருமணமாக திருமண விஷயங்களை தரப்போகிறது, ஆருத்ரா தரிசனம், இந்த மாதிரி சிவ வழிபாடு, பெருமாள் வழிபாடு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு மன நிறைவையும் மன நிம்மதியையும் தரும். காதல் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க. குரு பார்வை உங்களுக்கு நல்ல செயல், நல்ல விஷயங்களை தருங்க. வேலையில இடம் மாறுதல், பதவி உயர்வு, இந்த மாதிரி விஷயங்களை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கோ அல்லது இடம் மாறுதல் ஏற்படுவதற்கோ ரொம்ப வாய்ப்பு விஷயங்கள் ரொம்ப சிறப்பா செமையா இருக்குதுங்க. அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் ஜோதி, தனி பெரும் கருணை, அருள் பெரும் ஜோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் இரே ஸ்ரீரங்கராஜன். நம்ம இப்ப மார்கழி மாச பலன்களை பார்க்க போகிறோம். இந்த மார்கழி மாசத்தில் இருக்கக்கூடிய கிரக அடைவுகள் அப்படிங்கிறது கடக ராசியிலே குரு பகவானும், சிம்ம ராசியிலே கேது பகவானும், விருச்சக ராசியிலே சுக்கிரனும் புதனும், தனுசு ராசியிலே சூரியனும் செவ்வாயும், கும்ப ராசியிலே சனியும் ராகும் பிரவேசிக்கின்ற இந்த மார்கழி மாதத்தில் என்னென்ன சிறப்புகள், இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு என்ன மாற்றங்களை தரப்போகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஜோதிடப்படி வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் 6ஆம் தேதி குரு பகவான் கடக ராசியிலிருந்து வக்ரமாகி மிதுன ராசிக்கு செல்ல போகிறார். அது உங்களுக்கு ராசிகளுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை செய்ய போகிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ரிஷபராசி நேயர்களே வணக்கம். இந்த ரிஷபம் சுக்கிரனை அதிபதியாக கொண்ட ராசி. சுக்கிரனின் இயல்பு ஆசை, சொத்து, சுகம், செல்வாக்கு. எவ்வளவு கடினமான குடும்பத்தில் பிறந்தாலும் வாழ்க்கையில் முன்னேறி முதன்மையான இடத்துக்கு வரக்கூடிய தகுதி படைத்தவர்கள் சுக்கிரனை ஆட்சிநாதனாக கொண்ட ரிஷபராசி துலாம் ராசிக்காரங்க மட்டும்தான். இந்த ரிஷபராசியை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கும்போது ரிஷபத்தின் அதிபதியான சுக்கிரன் இந்த மாதத்தில் பாதி நாட்கள் வரைக்குமே உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டே தான் இருக்கிறார் இந்த சுக்கிர பகவான். அப்ப இந்த சுக்கிரனுடைய பலன் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய விஷயங்களை தரப்போகிறது. அதாவது என்ன சொல்றது அப்படின்னா, கடுமையான வேலை செய்கிறவங்க கூட கொஞ்சம் அசுவாசப்படுத்திக்கிறதுக்கான விஷயங்கள், அது வெளிநாடு போய் பல லட்சங்கள் சம்பாதிப்பதை விட நான் கணவன் மனைவி குழந்தை குட்டியோடு இருந்து சில ஆயிரங்கள் சம்பாதித்தால் போதும் அப்படிங்கிற மனநிலை அதிகமா இருக்கக்கூடியது இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு தான். குறைவாக சம்பாதித்தாலும் குடும்பத்தோடு அதிக நாட்களை செலவு செய்யணும் அப்படின்னு நினைச்சு ஏங்கிட்டே இருக்கக்கூடியவங்க வந்து இந்த ரிஷபராசிக்காரங்க தான். இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மார்கழி மாசம் என்ன மாதிரியான விஷயங்களை செய்ய போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த மார்கழி மாசம் 6ஆம் தேதி ஆகக்கூடிய அது ரொம்ப ரொம்ப செமையான சிறப்பான விஷயங்களை செய்ய போகுதுங்க. ஒரு 60 நாட்களா உங்களுக்கு குரு பகவான் 3ஆம் இடத்துல உட்காந்துட்டு கொஞ்சம் படாப்படுத்திட்டு இருந்துச்சு. இப்ப 2ஆம் இடத்துக்கு குரு வர போறாங்க. இப்ப 2ல இருக்கிற குரு எந்தெந்த இடத்த பார்க்கும், 6, 8, 10 இந்த மாதிரி இடங்களை பார்க்கும். 6, 8, 10 இதெல்லாமே வருமானம், வெற்றி, இந்த மாதிரி விஷயங்களை தரக்கூடிய இடம் தாங்க. இப்ப வருமானத்தை தரும், வெற்றியை தரப்போகிறது, வேலை வாய்ப்பை தரப்போகிறது, திருமணமாக திருமண விஷயங்களை தரப்போகிறது, எல்லா விதமான சிறப்பான செயல் விஷயங்களையும் செய்ய போறதுங்க. இந்த 2ஆம் இடத்துல வரக்கூடிய குரு பகவான் இவர் கிட்டத்தட்ட ஒரு 4 மாதங்களுக்கு மேல உங்களுக்கு இருக்க போறாங்க. அப்போ ஒரு 4 மாதம் நீண்ட கால திட்டங்கள் ஏதாவது போடுறதா இருந்தா கூட பண்ணிக்கலாம். இந்த வாரம் இல்லாட்டி அடுத்த வாரம், இந்த மாசம் இல்லாட்டி அடுத்த மாசம் முடியுமா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுக்கான திட்டமிடுதலை நீங்க வந்து இந்த மாசத்துல வச்சுக்கலாங்க. அது உங்களுக்கு நன்மையான செயல் விஷயங்களை இந்த மார்கழி மாதம் முதல் வாரத்திற்கு மேலதே உங்களுக்கு வந்து செய்ய போகிறது. இந்த மாசத்துல நடக்கக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதசி, ஆருத்ரா தரிசனம், இந்த மாதிரி சிவ வழிபாடு, பெருமாள் வழிபாடு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு மன நிறைவையும் மன நிம்மதியையும் தரும். என்னப்பா எல்லா கிரகம் நல்லா இருக்குது, மன நிறைவை தரதுக்கான வழிகளை எல்லாம் சொல்லுது அப்படின்னு நினைச்சாலும் உங்களுக்கு 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறது, அது அவ்வளவு நல்லது கிடையாது. 4ல் இருக்கும் கேது தாயாருடைய உடல் விஷயத்திலேயோ உங்களுடைய மேல் படிப்பு விஷயத்திலேயோ சில ட்ரகிள், ஒரு சில நெருக்கடிகளை உங்களுக்கு கொஞ்சம் மாற்றி விடக்கூடிய வாய்ப்பு விஷயங்களை ட்ரை பண்ணிட்டே இருக்கும். இந்த நல்லா நடக்க போகுது, முடிய போகுது அப்படிங்கிற சில விஷயங்களை காட்டி அதை அவங்கள ட்ராக் மாற்றி விடுறதுக்கான வாய்ப்பு விஷயங்களை செய்யும். நடக்க போதுன்னு நினைச்சு சந்தோஷப்பட்ட ஒரு விஷயத்த நடக்காம போய் மன வருத்தத்தை எல்லாம் இந்த சமயத்துல தர்றதுக்கான வாய்ப்பு விஷயங்களை ரொம்ப நாளா உங்களுக்கு 4ஆம் இடத்துல உட்காந்து கேது பண்ணிட்டே தான் இருக்காரு. 4ஆம் இடங்கிறது தாயோட உடல் ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடிய இடம், தாயை பத்தின குறிக்கக்கூடிய இடம். அப்ப தாய்க்கு தொல்லை தரும். வீடு மன போட்டிருப்போம், வேறவே ஏறாது, வீடு வேலை பூர்த்தி ஆகாமலே ரொம்ப நாளா கிடைச்சிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்து அந்த வேலையை முடிக்கலாம்னு போகும்போது அந்த காசுக்கு வேற ஏதாவது செலவு வந்திருக்கும். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அந்த நாளில் இருக்கக்கூடிய கேது செய்யறதாங்க.
ஒரு எக்ஸாம்ஸ் எழுதணும், 1 மார்க்ல போச்சு, 1/2 மார்க்ல போச்சு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த நாளில் இருக்கக்கூடிய கேது தொல்லை பண்ணிட்டு பாருங்க. அதையெல்லாம் தீர்க்கணும்னா மும்மூர்த்திகளில் முக்கிய தெய்வமான சிவனும் மகாவிஷ்ணு, பிரம்மாவும் தெய்வம் தான், இல்லைன்னு மறுப்பதற்குல. பிரம்மாவுக்கு தனியா ரொம்ப விசேஷமும் இல்லை. அந்த மற்ற 2 தெய்வங்களுக்குமே ஒரே சமயத்தில் விசேஷம் தரக்கூடிய இந்த மார்கழி மாதத்துல இந்த 2 தெய்வங்களையும் வழிபாடு பண்ணிக்கிறது நல்லதுங்க. மார்கழி 15ஆம் தேதி உங்களுக்கு வைகுண்ட ஏகாதசியும், மார்கழி 19ஆம் தேதி ஆருத்ரா தரிசனமும் வருதுங்க. இது 2யுமே நீங்க போய் கலந்துக்கிட்டு வழிபாடு பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு, பக்கத்துல இருக்கிற சிவன் கோயிலுக்கு போனாலே போதும், உங்களுக்கு பெரிய பாதிப்பு தொல்லைகள் தராதுங்க. திருமணம், காதல் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க. ஏற்கனவே திருமணமாகி டிவர்ஸ் அல்லது மனைவியை இழந்தவங்க, அந்த மாதிரி நபர்களுக்கு கூட மறு திருமணத்திற்கான வாய்ப்பு விஷயங்களை ஏற்படுத்தக்கூடிய கிரக அமைப்பு தாங்க இப்ப நடந்துகிட்டு இருக்குது. அந்த மாதிரி மனநிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு, மறுதாரம் திருமணம் செய்யக்கூடிய மனநிலையில் இருக்கவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான, திருமண ஏற்பாடுகள் உறுதியாவதற்கான வாய்ப்புகளை இந்த கிரக அமைப்புகள் வந்து உங்களுக்கு சிறப்பாக செய்ய போகிறது. 10ஆம் இடத்தில் சனி, ராகு பிளஸ் குருவினுடைய பார்வை இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு 10ல் ஒரு பாவியேனும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஜோதிடத்துல ஒரு விதிங்க. உங்களுக்கு 2 பாவிகள் இருக்கிறாங்க. அதுல சனி வந்து உங்களுக்கு மிகப்பெரிய யோகாதிபதி. இந்த யோகாதிபதி ராகுவோட சம்மந்தப்பட்டு இருக்கிறது அவ்வளவு நல்லது இல்லைங்க. இந்த யோகத்தை தடுக்க தடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கு குரு பார்வை மட்டும் தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. அந்த குரு பார்வை உங்களுக்கு நல்ல செயல், நல்ல விஷயங்களை தருங்க. வேலையில இடம் மாறுதல், உத்தியோகமா, பதவி உயர்வு, இந்த மாதிரி விஷயங்களை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கோ அல்லது இடம் மாறுதல் ஏற்படுவதற்கோ ரொம்ப வாய்ப்பு விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக செமையா இருக்குதுங்க. அதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கடவுள் வந்து நல்லபடியான செயல் விஷயங்களை செய்வார். உங்களுக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாருங்க, 8ல் சூரியன் இருக்கிறாருங்க. மண் சம்பந்தமான வழக்கு விலங்கு கொஞ்சம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சகோதரர்கள் கூட சிறு சிறு மன வருத்தங்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. கொஞ்சம் பார்த்து கவனமாக கையாளுங்கள். காலத்தை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூரிய பகவானை வழிபாடு செய்வது நல்லது. பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்கள்ல போயிட்டீங்கன்னா நவகிரகத்தை சுற்றி வெளியே வர்ற பாதையில சூரியன், சந்திரன் அப்படின்னு 2 தெய்வங்கள் வச்சிருப்பாங்க. அதுல சூரிய பகவானை ஞாயிற்றுக்கிழமை நாளில் வழிபாடு பண்ணீங்கன்னா இந்த சூரியன் 8ஆம் இடத்துல இருந்து உஷ்ண சம்பந்தமான தொந்தரவு தொல்லைகள் தரக்கூடிய விஷயத்துல இருந்து இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க தப்பிச்சுக்கலாம். அடுத்து ரோகிணி, சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரன் அடிக்கடி நகரக்கூடியவர். உங்களுக்கு மனம் வந்து அடிக்கடி தடுமாறிக்கிட்டே இருக்கும். இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இடம், வீடு, மண்ணு, மனை, இந்த மாதிரி விஷயங்கள் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹோட்டல் சம்பந்தமான பிசினஸ் எதனா ஆரம்பிக்கலாமா, அல்லது கடல் சார்ந்த விஷயங்கள் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது, உப்பு, மீன், இது சம்பந்தமான பிசினஸ் எதனா செய்யலாமா, அல்லது உரம், வெள்ளை நிறமான பொருட்கள், முத்து, இந்த மாதிரி பொருட்கள் சம்பந்தமான வியாபாரம் எதுன்னு செய்யலாமா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு மிகச் சிறப்பான விஷயங்களை செய்யும். மிருகஷிடம் செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாய் இந்த ராசிக்கு 8ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதால உங்களுக்கு மண் சம்பந்தமான பிரச்சனைகள் தீருங்க. கூட்டு புளிச்சுன்னா ரொம்ப நாளா அலைஞ்சிட்டு இருந்த மண் சம்பந்தமான வில்லங்க விஷயங்கள் எல்லாமே தீரும். நீங்கள் இன்பமான வாழ்வு வாழ திருப்பாவை, திருவம்பாவை இது 2யும் பாடி பக்கத்தில் இருக்கிற பெருமாள், சிவன் இருவரையும் வழிபாடு செய்தால் மிகச் சிறப்பான பலன் அடைவீர்கள்.